கல்லு ஒரு பேரை கல்லுன்னு குடிச்சா கல்லு மட்டக்களப்பிலேருந்து வரோம் கட்டியா எங்க இருக்கு ஐயா கல்லு தவிர எங்க இருக்கு இங்க திறந்துருக்குமோ மட்டக்களப்பில் வந்து பார்க்க வேணுமா மட்டக்களப்பில் என்ன வந்திருக்காரு பார்க்க வேணுமா இது பழைய சர்ச் இதெல்லாம் அந்த காலத்தில் வியாபாரம் செய்த இடங்க ஏதாவது ஸ்டோர் சுங்க வீதி அந்த காலத்தில் வெள்ளக்காரட்ட காலத்தில் கட்டப்பட்ட சுங்கம் இருக்குது தானே கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இந்த ஏரியா இடம் தான் இந்த பழைய இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 வருஷம் பிடிக்கும் ஐயா ஆ என்ன பிரச்சனை ஐயா கல்லு கிடக்குமே என்ன பேர் உங்களுக்கு ஆ கல்லு அடி நல்ல வரையிலான் இருக்காரு போல பேர் என்ன ஐயா கூட பேர் என்ன நாங்கள் மட்டக்களப்பிலேருந்து வரோம் மட்டக்களப்பில் இருந்து வரோம் உங்கள் பேர் என்ன ஐயா என்னவா சொக்கலிங்கம்மா சொக்கலிங்கம் இல்லாடியே தெரியலாம் ஐயா உள்ளுக்கு வரலாமோ உள்ளுக்கு வரலாம் தானே கொடியாக நிற்கிறேன் அவரை கேட்டுட்டு எடுப்போம் இதை நிற்கிறேன் மாதிரி நீங்கள் பைக்கு கவனம் ஆகணுங்க இதா உள்ளுக்கு உருவாகுது யார் பொறுப்பாக இருக்கிறது கல் விலை 200 ரூபாவும் இதா ஊர்காவத்துறை வணக்கம் எடுக்கலாமா போட்டு ஐயா கல் இருக்கோ கல் இருக்கா நாங்கள் அந்த ஒரு ஆள் மட்டக்களப்பில் வந்திருக்கிறார் தவறான ஏதாவது பார்க்கலாம் கல் குடிச்சு அவர் இந்த தவறனை பற்றி ஒரு விளக்கங்க கல்லை பார்க்கலாமோ கல் ஒப்பா எவ்வளோ நேரம் தாங்க முடிய வைக்கணும் உடன்கள் மட்டும்தான் வரும்பா உடன்கள் தான் முடியப்புறம் ஜீவி கொண்டு வருவாங்க குடிக்க போறீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே கல் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் அன்றைக்கு பின்னர் 4 மணி சீவுவாங்க அன்றைக்கு 5 மணி 6 மணி கொண்டு வருவாங்க நேற்று பின்னேரம் இருக்கிறனால தான் இந்த கல் நேற்றுக்கு காலம்பரம் இருக்கும் காலம்பரம் சரி குயிக்கா குடிக்கும் நேற்று பின்னேரம் சீவுவாங்க 6 மணிக்கு சீவு முடிஞ்சு வெளியே முடியப்புறம் எப்படி இருக்கு 7 மணிக்கு பைக்கில் வந்தீங்க வேணாம் காணும் டேஸ்ட்டு தெரியல யார் நான் கொஞ்சம் டேஸ்ட் ஒரு நாளைக்கு எத்தனை போத்துல குடிப்பீங்க அப்படி பொறிக்குமோ பொறிக்கும் 3 முடிப்பாங்க 4 முடிப்பாங்க ஒரு நேரம் அப்படி தாங்க நாம அடுத்த பத்துல தெரியாம சாதாரணமாக ஒரு ஆளுக்கு இப்போ பறிக்கணும்னு சொன்ன பணங்கள் வந்து எவ்வளோ பிடிக்கணும் ஒரு ஆள் உடம்ப போகிறது தானே உடம்ப போகிறது ஃபோட்டோ கொடுத்துருவேன் பாருமா ஊத்தாங்க கல் எவ்வளவு பிடிக்க மாட்டேன் அந்த ஐயாண்ட போத்தில் வாங்கி வச்சுக்கேன் என்னன்னு சொன்னால் இது எவ்வளோ 200 ரூபா இந்த கல் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க என்னதுக்கு எவ்வளோ இது வந்து கல் விலை 200 பார்க்கலாமா ஐயா திருப்ப கலட்டி போட்டு பட்டாரம் தொடரும் போல கல் அந்த இதாக ஊற்றி காட்டுறீங்க சின்ன அந்த இதாக ஜக்கால ஊற்றி காட்டுறீங்க என்ன இருக்கு இது எத்தனை பத்து கல் வருது 60 பொத்துக்கிட்டே இருக்கு வேறுங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஐயா வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி கல் குடிச்சு கொண்டு இங்கிலீஷ் படம் எப்படி
எத்தனை போத்தில் இதோட ஒரே பம்பல் அடிக்கணும் நகைச்சுவை அடிக்கணும் தொப்பியும் போட்டுக்கொண்டு குடிச்சாச்சு குடிச்சாச்சு இப்போ நீ அடுத்த ட்ரிப்போ கல் இல்லை நான் வந்து ஒரு வேலை தான் முடிக்கிறேன். ஒரு பணக்கார சரி இங்கே எடுக்கலாமோ வரலாமோ ஆனால் வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கு எங்களுக்கு. எல்லாம் இப்போ சொல்லுவீங்க அப்புறம் வீடியோ வர வாட்டி சொல்லக்கூடாது. ஆனால் மட்டக்களப்புலேருந்து வந்தீங்க. மட்டக்களப்பு மட்டக்களப்பாக்கம் இல்லை தானே பனங்கல் இவன் தென்னங்கல் தானே இங்கே கூட என்ன மாதிரி இருக்கு கல் சில நேரத்தில் நல்லா இருக்கு, சில நேரத்தில் அப்படி வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசம் இருக்கு. உங்களோட ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. குடிக்க முடியாது. உங்களோட ஊரை பற்றி சிறப்பு சொல்லுங்க. ஊர்கள் என்ன எங்களோட ஊர்கள் நல்ல ஊர்கள், தொழில் வசதி நாடு, தொழில் வசதி வசதியாக குறைவு. என்ன தொழில் வசதி? நாங்கள் கடை தொழில் காத்தடிச்சு இந்த ஒரு மாதமாக காத்தடிச்சு தொழில் இல்லை. கழிச்சிக்க வாரம் காற்று நேரத்தில் பனியில்னா பனை விழுந்து முறியுது. அதே நேரம் கல் கூழா மண்டி கலைக்கு வந்தோன்னா கல் பழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நிலப்பாடு நடக்குது. இங்கே வந்து என்ன தவறணையில் இப்போ கல் வந்து இறக்கிட்டு நேரடியாக கொண்டு கூட விற்பாங்களா? இல்லை 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 அங்கே இங்கே கொண்டு வருவாங்க. சில பேர் தொழில் செய்கிறவன் அப்படி ஒரு 4-5 கல் விற்க தானே பார்ப்பான். சில அவன் அண்டண்டாடு சிலவும் வேணுமே. இப்போ பள்ளிக்கூட பிள்ளைக்கு போகிறதுக்கு பணி வாங்கணுன்னா அவன் ஒரு கல் விற்று தானே ஆகும். அவரே தான் கொண்டு வந்து சங்கத்தில் கொடுத்தா 10 நாளைக்கு ஒரு சம்பளம் எடுக்கணும்னா வீட்டில் முழுப்பாட்டினி. அப்போ சீக்கிரம் 5 கல் விற்றா தான் அப்படியே அவன் குடும்பம் உருவாகும். இப்போ நான் 9வது கிலோ கல்லுக்கு தவணைக்கு போனான். அது என்ன வித்தியாசம்? இல்லை இல்லை என்ன காரணம் இல்லைன்னா அங்கேயும் 200 நீங்கள் எப்போ பண்ணீங்க? நான் 3 மாதத்துக்கு 3 மாதம் கூடி இருக்கு. இப்போ விலை கூட இப்போ அது கல்லுண்ட விலை தான் போகிறது கூடி குறைகிறது. கல்லுண்ட விலை காரணம்னா இப்போ போத்து கல் வந்து 250 ரூபா வைப்பாங்க. எங்கட ஊர் மழை நேரத்தில் கல் கூடாது. சில பேர் கொண்டு வர மாட்டான். சில பேர் கொண்டு வந்து வீட்டில் வச்சு போட்டு ஒரிஜினல் கல்லோட கலந்து கொண்டு வருவான். அந்த எங்களுக்கு சில கல்கள் பழுதா போயிடுது. அப்படி ஒரு நிலப்பாடுகளும் இருக்கு. இப்போ கல் கூட குடித்தாலும் பிரச்சனை உடம்புக்கு. உடம்புக்கு பனங்கல் பிரச்சனை இல்லை, தென்னங்கல் தான் கூடாது. தென்னங்கல் அதை என்ன செய்யும்? தென்னங்கல் கை கால் உழவு வரும். இளம் சின்ன பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் குடிக்க தென்னங்கல். பழங்கல் குடிக்கும். தென்னங்கல் இப்போ காலமிச்சில நீங்கள் இரவுக்கு வச்சு குடிச்சா கொஞ்சம் தான். பனங்களில் என்ன நன்மையா? பனங்கல்ல உடம்புக்கு சுவாத்தியமான தன்மை வந்து பனையிலாம் இப்போ பனங்கிழங்கு பனங்காய் எல்லாம் இந்த பினாட்டு ஒடியல் கல் எல்லாம் எங்களுக்கு உடம்புக்கு உபத்தியாசன சம்பளம் தான். அது உடம்புக்கு பனங்கல் வந்து மக்களுக்கு சுவாத்தியம் கூட. இப்போ சில பேர் பாருங்களேன், சின்ன குழந்தைகளை கூடி உடனே சீவி ஒரு சொட்டு கல் கொடுப்பாங்க. ஏன்னா பனங்கல் உடம்பை வளர்ச்சி குழந்தைகளுக்கு உடம்பு வளர்ச்சிக்காக சில சீவக்கார குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அந்த காலத்தில் அந்த கல் தோசைக்கு விடுறான்னு சொல்கிறாங்க. அதை கல் இந்த இப்போ கல் இருக்கலோ, இப்போ இந்த கல்லை நாங்கள் வாங்கிட்டு போய் ஒரு இந்த அளவு கல் எடுத்து 1 கிலோ மாவுக்குள்ள ஊற்றி. எத்தனை போத்து கல் வருங்க இது? கிட்டத்தட்ட 60 போத்துக்கிட்ட இருக்கு. பனங்கல் கொஞ்சம் தான் குடிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துறான். உண்மையில அது அந்த குடிக்கிற ஆட்களுக்கு அது எப்படி என்னன்னு சொல்லி தெரியும். எனக்கு முதல் தரம் குடிச்சது இல்லாமல் அது வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்து கல்லும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு வேளை கல்லுன்னு குடிச்சா அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது சும்மா இதை பார்ப்போம் தெரியுதா? இந்த நுரைய பேர் இதான் அந்த கல்லுங்க இப்படி நுரையா இருக்குது. இது தமிழ்நாட்டில் தடை கல். ஆனால் இலங்கையில் வந்து அரசாங்கத்தை அப்போ அதிகாரமாக நிற்கிறாங்க. அது வந்து நல்ல விஷயம். சரி, வேணுமானாக்கள் உருவாத்துறை கழுத்தாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம்னா குடிக்கலாம். சரி, எந்த நேரமும் பாவிக்கலாம். இப்போ இப்போத்தைய இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கல் அந்த இப்போத்தைய போதைப் பொருட்கள் எல்லாம் பாவிக்கணும் தானே? இப்போத்தைய பிரச்சனை பனங்கள் குடிக்கிறதால நம்ப ஒரு வருத்தம் வராது. இந்த இப்போ பவுடர் அதெல்லாம் பாவிக்கிறோம், உடம்புக்கு கேடு. அதை நாங்கள் தடுப்போம். காரணம் என்னன்னா எங்கள் அரசாங்கத்தால் பெரிய பெரிய ஆக்களுக்கு இருந்தானே அவன் மூலம் இப்போ பாருங்க இந்த ஜனாதிபதி வந்த பிறகு இப்போ எவ்வளவோ போதை பஸ்லாம் தடை உண்மை இல்லையோ? கண்ட இடத்துல வச்சு பிடிக்கிறோம். இப்போ இதுகளை குறைச்சிங்கன்னு சொன்னால்
கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே நிலைமையில் ஒன்று இந்த இப்போ ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் வந்து அத்தியாவசிய தேவைக்கு தான் பயன்படும். இப்போ படிப்புன்னு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் அந்த ஃபோன் தான், ஆம்பளை பிள்ளைகிட்ட கொடுத்தாலும் அதே ஃபோனை வச்சு என்ன செய்யுங்க, படிக்க போகிறோம்னு பண்ணையில் போய் பாருங்க அப்படிங்கிற பண்ணையில் வச்சு எடுங்க. நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க பண்ண ஊராது யாழ்ப்பாண பண்ணை, அதில் பாருங்க எத்தனை பிள்ளையோ கையை கோத்துட்டு காலை போட்டுட்டு ஃபோனை போட்டு பழுதாக இருக்கீங்க. ஐயாக்கு லவ் ஃபெயிலியர் போல. லவ் ஃபெயிலியர் போல. அப்படி நாங்கள் லவ் பண்ணி தான் முடிச்சினாங்க. இப்போதைய காலத்துக்கு இப்போ லவ்ன்றபடியே வீட்டில் வரும். அதால இந்த பிள்ளை தூங்கிடல பிள்ளையும் வடிவா வச்சிங்களே. பொம்பளை பிள்ளையுமா மாற்றி போட்டு போகுது. பொம்பளை பிள்ளைகளும் அதுதான். இதுக்காக தான் இப்போ அந்த போனை அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கிறது தடை செய்வீங்களா? அது அது அப்படித்தான் செய்யும். அப்படி செய்யுங்க. முக்கியமான பிரச்சனை அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கண்டு குடிக்க வருவீங்க? இந்த சாயந்தரம் ஐயா 400 300 200 நல்ல வியாபாரம் நடக்கும். வியாபாரம் நடக்கும், பிரச்சனை இல்லைண்டா. இப்போ இதுதான் ஒரு சங்கத்தில் வந்து முதல் வளங்கூடிய ஒரு கோபரேஷன் இந்த கிளை. இது பெரிய தவறுன்னு சொல்கிறோம். பங்காளிலாம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கு கிராமப்புறங்களில். இது மெயின். இது வந்து கார்னராக்கள், ஊராட்சி வாக்கள், நைனாதி வாக்கள், 70 வாக்கள், அனல் வாக்கள் எல்லாம் வந்து இங்கே கல் குடிக்கிற இடம் தான் இது. இப்போ இங்கே 70 வாக்கள் வந்து நார்ந்த நிலவை குடிக்கலாது, யாழ்ப்பாணம் போயிடுமா இங்கே இந்த கல் குடிக்க. அதனால இது ஒரு மெயின் கோபரேஷன். இந்த கோபரேஷனில் விற்கிற கல்லை தரமாக விற்கும். இந்த கோபரேஷனில் விற்கிற கல் தரமாக இருந்தால் இன்னும் வியாபாரம் கூட நடக்கும், சங்கமும் வளர்ச்சி அடையும். அவங்க போயிட்டு வரட்டே. ஐயா நீங்க எவ்வளவு குடிச்சிருக்கீங்க இன்றைக்கு? நாங்கள் ஒரு பதுகள் தான் குடிக்கிறோம். ஒழுங்கா குடிக்கல. அப்ப நீங்க கணக்கா இருக்கிறீங்க. ஒரு பது கலக்குனா குடிக்க மாட்டேன். சாராயம் ஒரு பது யாரையும் குடிப்போம். அப்ப அடிப்பீங்க எல்லாம்? அடிப்போம். தொழில் நிப்பாட்டியா சாராயம் குடிக்க கூடாது. குடிக்கலாம், சாப்பிடும். பாவிக்கிறேன். நாங்க சும்மா போற இடத்துல அப்பப்ப நானும் நாட்டுக்கு போனோம். அங்கே கரும்புல ரம் செய்கிறாங்க. கரும்பை காய்ச்சி அதை வடிகட்டி அடுத்த நாள் வச்சுட்டா ரம் செய்கிறாங்க. ஆப்பிரிக்கா பக்கம் அப்படி எல்லாம் நல்ல வரிசையாக இருக்குங்க லைனா. என்ன பேர் தாத்தா? எத்தனை வயசு உங்களுக்கு? எல்லாம் எத்தனை வயசு வரும்? எல்லாம் 50. ஒருத்தராக வந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்க தாத்தா மேர். வந்து அந்த கல்லு தவறுங்க பாருங்க. எல்லாம் லைனில் இருக்கிறேன் வரிசையாக. இந்த போகிறார் யாழ்ப்பாணத்துக்கு கல்லு தவறுங்க. நல்ல ஆழமதுக்கெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. வந்தீங்கன்னா நீங்களும் பம்பர் அடிக்கலாம். போயிட்டு வரோம். பாய். உம்மாட ஃப்ரெண்டு, உம்மாட கூட்டாளி, வேற ஏதாவது பார்த்துக்குது. வணக்கம். வணக்கம். ஹாய். போயிட்டு வரோம். என்ன பேர்? பெயர் பேர் என்ன? சட்டி. சட்டி. செட்டி. அப்ப என்ன சொக்கா நீங்க வந்து சொக்கு ஒவ்வொரு பேரா சொல்ற. சொக்கா சட்டியா? சட்டி. சட்டி. சட்டியா? ஐயா சட்டியா? எங்க ஊர்ல ஒரு அட்டைக்கு பேரும் சட்டி. வணக்கம். ஓகே, நாங்க இந்த வீடியோட முடிச்சுக்கொள்ளணும். இடத்துலயே வந்து என்னன்னா இது தாத்தா என்ன ஆள் தாத்தா பாரு. சட்டியா அவருக்கு பேர்? விலாத்தண்டா சட்டி இஞ்சா. ஐயா போகிறோம் கனடா. உங்க கனடாவா? இல்லை அவர் என்ன இங்கே இருந்த ஆக்கள் முதல் நல்ல வசதியாக தான் இருந்தவ. யுத்தத்துக்கு அப்புறம் நிறைய அவங்களோட கட்டிடங்கள் அதுகளை தெரியல. இங்கே அவட்ட கையை அவட்ட எக்ஸ்டென்ஸை பார்க்க கூட விளங்கி இருக்கும். அந்த காலங்களில் பெரிய ஒரு இதாக இருந்துருப்பார். நல்ல வசதி வாய்ப்பா. பிறகு பிள்ளை ஊட்டி ஏதாவது. ஓ, இவட்ட பேர் சட்டியா? உங்களோட வீடு அங்கே இருக்கு? வீடு 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 பார்க்கலாமே. சரி. இதான. சரி போயிட்டு வரோம். நான் வந்து அந்த கல்லு தவறுனேன். இப்போ என்னன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த மீனவர் அந்த போட்டு வந்துட்டு. சரி இப்போ என்னண்டா நிலக்கரண்டு கதைப்போம். இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களோட அனுபவத்தை பற்றி. அனுபவம் நான் கல் அங்கே இருக்கக்குள்ள வேறு மாதிரி. இப்போ என்னண்டா
இப்போ நான் வந்து ஒரு மூடி குடிச்சிருக்கேன், நான் குடிக்கிறேன் பிரச்சனை, உடன் கல் குடிச்சிருப்பேன். இது கொஞ்சம் நேரம் சென்றுட்டுது அப்படின்னு சொன்னால் நேரம் சரி, அது சரி. அப்போ வேறு வேறு பனங்கல் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுப்புத்தன்மை கூட வரும். கல் வந்து குடிக்கிறது பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், சரியோ போதை இல்லாத ஒரு மருந்து என்றதை தாண்டி ஒரு உடம்பு குளிர்மை. அது ஒவ்வொரு நேர காலங்கள் இருக்குது, அளவுகள் இருக்குண்ணே, அளவுகள் இருக்குது. அது இந்த அனுபவசாலிகள் தான் தெரியும். நீங்கள் அந்த ஒரு போத்தில் அந்த வாங்கி அதில் கொஞ்சம் குடிச்ச நீங்கள் குடிச்சிட்டு பரவாயில்ல திருப்பி குடிச்சிங்க. அப்போ உங்களுக்கு அப்படி இந்த அனுபவம் என்னன்னு சொன்னா தென்னங்கள்ல தான் குடிச்சிருக்கேன். இல்லை குடிச்சா பார்த்துருக்கேன். இப்போ அதுக்கு அடிமையாகி போய் குடிக்கிற அளவுக்கு அப்படிலாம் இல்லை, இப்படிதான் போகிறக்குள்ளே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் பனங்கல்லுக்கும் இந்த தென்னங்கல்லுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பனங்கல் வந்து கொஞ்சம் அந்த அதனுடைய அந்த உரைப்புத்தன்மை கொஞ்சம் அந்த தெரியும், இது வந்து கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு மாதிரி, அதாவது கேரம் கூட தென்னங்கல்ல குளிர்மை தன்மை கூட இருக்குது. பனங்கல்ல எந்த காலநிலையில குடிச்சாலும் உடம்புக்கு மழை காலங்கள்ல குடிக்கக்கூடாதுன்றவங்க. அதோட வந்து இந்த தென்னங்கல்ல விடனா பனங்கல்ல வந்து நிறைய நன்மை இருக்கு உடம்புக்கு எல்லாமே வந்து நிறைய நன்மை இருக்கு. வந்த வகையில ஓகே வித்தியாசமான அனுபவம். இதை நீங்க காலை மேல ரக்கிற கல்லு குடிச்சிங்கடா சொர்க்கத்துக்கு போவீங்க. அதை பொறிக்காத அப்படியோ தனி இது. அங்க 12 விற்கிறாங்க போல பண்ட திருப்பில. அது இப்ப 11 மணிக்கு போகணும். இப்போ அதுதான் 11 மணிக்கு போனா கல்சியம் போட்டு அந்த புளிக்காம வச்சிருப்பாங்க ரக்கைக்கு, அப்படி சுவையா இருக்கும். அது 2-3 போதில் குடிச்சாலும் அப்படி அந்த பசிக்கவே மாட்டுது. சரியா அண்ணன் இந்த மட்டக்களப்புக்கு போனீங்கன்னாலும் தென்னங்கல்ல குடிக்கலாமா? சரி, நாங்கள் மட்டக்களப்புகள் உங்களுக்கு தரோம், நாங்கள் தென்னங்கல்ல தரோம். சரி, வானொலியும் பிறகு பாருங்க. நிச்சயமா. ஓகே, இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறும் நாங்கள். அது அங்கே மாதிரி 2 மக்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்காங்க. ஓகே பாய். இவற்றை பேரை சொல்லி தான் கேட்கலாம். தவறான குழுக்கு பூந்துரா தெளிஞ்சு வீடியோ வாக்க இன்னும் நடக்க போது தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் படி நண்பனோட அங்கே ஒரு இடம் போனவன் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு சந்தோஷமா விட்டுட்டான். எல்லாம் போட்ட பிறகு கோல் வருது, கிரியன் வாடா நீ என்ன ஆலக்கட்டு போட்ட நீ தெரியும். நான் இப்ப எல்லாம் கேட்டுதான் முடிவெடு சத்தம் ஆரம்பிக்குது. என்னதான் மத்தியானமாக சும்மா அப்படி பொங்கும் பொறுப்பு தன்மை. அதுக்கு தான் சொல்றேன் மத்தியானத்துக்கு முதல் வாங்க வேண்டி வேற இப்போ கொஞ்சம் நேரம் சென்றுடுது. பரவாயில்ல, நீங்க 10 மணிக்கு முதல் போனீங்கன்னா சும்மா நல்ல குளிர்மையாக. நாங்கள் வந்து இதை வந்து பெர்மிஷன் கேட்டு தான் வந்து எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து நாங்கள் எல்லாம் உத்தரவு அந்த இது முடிய திரும்ப வந்து மட்டக்களப்பு தேடி வராங்களோன்னு தெரியாது. நீங்கள் போயிடுவீங்க. இப்ப இருக்கு விளையாட்டு அடுத்தது. சரியா அப்படி இல்லை யாழ்ப்பாண மக்கள் பரவாயில்ல விளங்கும் அவைக்கு இப்போ அப்டேட்ஸ் இப்போ காலப்பகுதிகளுக்கு என்ன விளங்கும். ஒரு சிலர் அங்கே இன்ஜினுக்கு இருப்பினோம் தெளிஞ்ச பிறகுதான் தெரியும். சரியா சந்திப்போம். இப்போ நல்ல பகடிதான் இதை எடுக்கணும். சரி அடி சண்டை தானே ரிப்பீட் அடிக்க போகுது.